Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Allahumma antas salam wa minkas salam. Tabarakta ya dal jalali wal ikram. Rabbi zidni ilma. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், நம்ம 87வது சூறாவான அல் ஆலா இதில் 19 ஆயத்துக்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லா நம்ம 1லேருந்து 5 ஆயத்துக்கள் பார்த்தாச்சு. இன்ஷா அல்லாஹி தஆலா இன்றைக்கி நம்ம 6லேருந்து 13வது ஆயத்து வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம வார்த்தைக்கு வார்த்தை பொருளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سنقرئك فلا تنسى. سنقرئك அப்படின்னா அதாவது we will make you recite அப்படின்னு அர்த்தம். அதாவது உமக்கு கற்பிப்போம். ஃபலா தன்சா அப்படிங்கிறது ஆகவே நீர் மறக்க மாட்டீர். அதாவது you will forget நாட் அப்படின்னு அர்த்தம். ஃபலா அப்படின்னா ஸோ நாட். ஃபலா ஃப அப்படிங்கிறது அதனால் அப்படின்னு சொல்லுவோம். லா அப்படிங்கிறது இல்லை. தன்சா அப்படின்னா வில் ஃபர்கெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபலா தன்சா அப்படின்னா ஸோ யூ வில் நாட் ஃபர்கெட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதனால் நபியே அல் குர்ஆனை உமக்கு கற்பிப்போம், அதிலிருந்து எதையும் நீர் மறக்க மாட்டீர். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. நபியே, இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு ஓத கற்பிப்போம், அல்லாஹ் நாடினாலன்றி அதில் யாதொன்றையும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்போது அடுத்த ஆயத்தை பார்க்கலாம். 7வது ஆயத்தை பாருங்கள். இல்லா மாஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யஹ்ஃபா. இல்லா மாஷா அல்லாஹ். இல்லா அப்படின்னா எக்ஸப்ட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸப்ட் அதாவது தவிர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மா ஷா அப்படின்னா நாடியதை. மா ஷா அப்படின்னா மானா எதை அப்படின்னு அர்த்தம். ஷா அப்படின்னா நாடுறது. ஓகேவா? மா ஷா அப்படின்னா எதை நாடியதை. ஓகேவா? நாடியதை. அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ். இன்னஹு. இன்னஹுனா நிச்சயமாக. இன்னஹு நிச்சயமாக அவன். யஅலமு அறிவான். யஅலமு அறிவான். நோஸ். அல் ஜஹ்ரா அதாவது வெளிப்படையானதை. ஓகேவா? அல் ஜஹ்ரானா வெளிப்படையானதை. வமா யஹ்ஃபா. வமா யஹ்ஃபா வாங்கிறது இன்னும். மா யஹ்ஃபா மறைந்திருப்பதை. ஓகே, நிச்சயமாக அவன் மறைந்திருப்பவைகளையும் வெளிப்படையானதையும் நன்கறிகின்றான். ஓகே, அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் அறிவான். ஓகே, வமா யஹ்ஃபா அப்படிங்கன்னா வானா மேலும் அப்படின்னு அர்த்தம். மானா எதை, வாட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மானா எதை. யஹ்ஃபா அப்படின்னா மறைஞ்சிருக்கிறது, ஹிட்டனாக இருக்கிறது. ஓகே, அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் அறிவான். அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். வனு யஸ்ஸிருக லில் யுஸ்ரா. வனு யஸ்ஸிருக. வ அப்படின்னா மேலும், அதாவது நு யஸ்ஸிருக அப்படின்னா வி வில் ஈஸ் யூ அப்படின்னு அர்த்தம். அதாவது உமக்கு இலகுவாக்குவோம். உமக்கு இலகுவாக்குவோம். லில் யுஸ்ரா அப்படின்னா அதாவது யுஸ்ரா அப்படிங்கிறது அந்த இலகுத்தன்மை அதாவது குறிக்கும். ஈஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஈஸ். யுஸ்ரானாலும் ஈஸ் தான், இலகு தான். எதுக்கு ஈஸ் அப்படின்னா சொர்க்கப்பாதையை அடைவதற்கு. ஓகேவா? நம்முடைய பாதையை நாம் உமக்கு எளிதாக்கி தருவோம். ஓகே, சொர்க்கப்பாதையை உமக்கு இலகுவாக்குவோம். சுபஹானல்லாஹ். அதாவது யுஸ்ரா அப்படிங்கிறதும் ஈஸ் இலகு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? வனு யஸ்ஸிருக லில் யுஸ்ரா ரெண்டுமே அந்த இலகை தான் குறிக்குது. சரியா? சொர்க்க பாதையை உமக்கு இலகுவாக்குவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததை பாருங்கள். 9வது ஆயத்து. ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ذிக்ரா. அதாவது ஃபதக்கிர் அப்படின்னா ஆகவே என்ன பண்ணணும்? ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அறிவுரை கூறுவீராக. இன்னஃபஅத்தி. இன்னஃபஅத்தி அப்படின்னா பலனளித்தால். ذிக்ரா. அஸ்ஸிக்ரா அப்படின்னா அறிவுரை. ஆகவே நல்லுபதேச மக்களுக்கு பயனளிக்கும் வரையில்
நீங்கள் உபதேசித்து கொண்டே வாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ரிமைண்ட் பண்ணுங்க ஃபார் தக்கீர். ஸோ ரிமைண்ட். இன் அப்படின்னா இஃப் அப்படின்னு அர்த்தம். நஃபாத்தி அப்படிங்கிறது பெனிஃபிட் பண்ணுறது, பெனிஃபிட் ஆகிறது. ஓகே, இஃப் இட் பெனிஃபிட்ஸ் அது திக்ரா ரிமைண்டர் பெனிஃபிட் பண்ணுச்சுன்னா இஃப் த ரிமைண்டர் ஷுட் பெனிஃபிட். ஓகே, ஸோ ரிமைண்ட் இஃப் த ரிமைண்டர் ஷுட் பெனிஃபிட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆகவே அறிவுரை பலனளித்தால் அப்படிங்கிறதா இன் அப்படிங்கிறது. ஓகே, இன் நஃபாத்தியில் வருதுல இன், அது வந்து தமிழில் பலனளித்தால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இன் நஃபாத்தி. ஸோ அறிவுரை கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுறான். அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள். சயதக்கரு மையஹ்ஷா. சயதக்கரு இதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி வில் பே அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா அறிவுரை பெறுவோர் அப்படின்னு அர்த்தம். அறிவுரை பெறுவோர். மண் அப்படின்னா எவர் என்றால் எவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஹூ அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஹூ மண்னா ஹூ எவர். யஹ்ஷா அப்படின்னா பயப்படுகிறார். நிச்சயமாக எவர் அல்லாஹுக்கு பயப்படுகிறாரோ அவன் இதனை கொண்டு நல்லறிவை அடைவான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுகிறவர் அதன் மூலம் அறிவுரை பெறுவார் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா வயதஜன்னபுஹல் அஷ்கா. வயதஜன்னபுஹல் வானா அண்ட் மேலும் அப்படின்னு அர்த்தம். இன்னும். எத்த ஜன்னபுஹா அப்படின்னா அதாவது அவாய்ட் பண்ணுறது, தவிர்த்து விடுறது. ஓகே, தவிர்ந்துக்கிறது. இன்னும் அதை தவிர்த்து விடுவான். அல் அஷ்கா பெரும் துர்பாகியவான். எதை? அறிவுரையை. ஓகேவா, துர்பாகியம் உடையவனோ இதிலிருந்து விலகி கொள்வான். இன்னும் பெரும் துர்பாகியவான் அதை தவிர்த்து விடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 12வது ஆயத்தை பாருங்கள். அல்லதி யஸ்லன் நாரல் குபரா. அல்லதி the one who, எவன் என்றால் எத்தகையவர் என்றால், யஸ்லானா பற்றி எரிவான், வில் பேர்ன் ஆகுவான். எதில்? அன்னார் நெருப்பில், ஃபயரில். அல் குபரானா மாபெரும், கிரேட்டான. ஓகேவா, எனினும் அவன் நரகத்தின் பெரிய நெருப்பை அடைவான். 13வது ஆயத்தை பாருங்கள். சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. சும்ம அப்படின்னா பிறகு, தென் அப்படின்னு அர்த்தம். லா யமூத்து யமூத்து அதாவது மரணிக்கிறது. லா யமூத்துனா மரணிக்கவே மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஃபீஹா அதில், வலா யஹ்யா மேலும், வானா மேலும், இன்னும். யஹ்யா அப்படிங்கிறது வாழ்கிறது. ஓகேவா, லா யஹ்யானா வாழவும் மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போது பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், சுகமாக வாழவும் மாட்டான். அதாவது என்ன அப்படின்னா பிறகு அதில் மரணிக்கவும் மாட்டான், இன்னும் வாழவும் மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான். அதாவது உயிராக இருக்கவே மாட்டான், சுக வாழ்வு அப்படிங்கிறது கிடையாது. மறைக்கவும் மாட்டான், உயிரோடு இருக்கவும் மாட்டான். நம்ம எல்லாருமே அதிகமாக ஓதக்கூடிய துவா அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். 3 தடவை நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான நரகத்தை பற்றி அச்சுறுத்தக்கூடிய இந்த மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக இந்த ஆயத்துக்களை ஓதும்போது நம்ம இந்த 3 முறை பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். நரக நெருப்பிலிருந்து அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார்னு 3 முறை சொன்னால் நரகம் நமக்காக அல்லாஹ்விடம் துவா கேட்கும். அல்லாஹ் நம்மளை நரகம் நமக்காக துவா கேட்கும். நரகத்தில் போற்றாத இவங்களை அப்படின்னு சொல்லி துவா கேட்கும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த சுன்னத்து. இந்த துவாவை நம்ம கண்டிப்பாக கேட்போம். அதே மாதிரி ஜன்னாவை பற்றி வரும்போது எல்லாமே நம்ம அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா அப்படின்னு சொல்லி 3 முறை கேட்கணும். அப்போது ஜன்னா நமக்காக துவா செய்யும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கக்கூடிய மக்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம 6லேருந்து 13 ஆயத்துக்களுக்கு நம்ம விளக்கம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். 6வது ஆயத்தை பாருங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சனுக்ரிஉக ஃபலா தன்ஸா. அதாவது சனுக்ரிஉக
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியே அல் குர்ஆனை உமக்கு கற்பிப்போம், அதிலிருந்து எதையும் நீர் மறக்க மாட்டீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது மறக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஹி அருளப்பட தொடங்கிய காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேயே சில நேரங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வஹி அறிவித்து முடிக்கிறதுக்குள்ளார அதை நான் வந்து மறந்துடுவோமோ அப்படிங்கிற அச்சத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வஹியோட ஆரம்ப பகுதியை திரும்ப ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது வஹி இறங்கும்போது நீங்கள் வந்து மௌனமாக கேட்டுட்ருங்க, நாம் வந்து அதை தங்களுக்கு மீண்டும் ஓதி காட்ட செய்வோம், அது வந்து நிரந்தரமாக உங்கள் நினைவில் பதிஞ்சிரும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஆறுதல் அளிக்கிறான். நீங்கள் வந்து சூரா தாஹால 114வது ஆயத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா, உண்மையான அரசனாகிய அல்லாஹ் தான் மிக்க உயர்ந்தவன், நபியே குர்ஆனை பற்றி உங்களுக்கு வஹி அறிவித்து முடிவதற்கு முன்னதாகவே அதனை ஓத நீங்கள் அவசரப்படாதீர்கள், எனினும் என் இறைவனே என்னுடைய கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்து என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ரப்பி ஜித்னி இல்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அந்த துவாக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அதாவது 75ல் 16வது ஆயத்தையும் நம்ம பார்க்கலாம். சூரா கியாமால 16வது ஆயத்தை பார்த்தீங்கன்னா, நபியே ஜிப்ரீல் வஹி மூலம் ஓதி காண்பிக்கும் வசனங்கள் தவறிவிடுமோ என்று பயந்து அவர் ஓதி முடிப்பதற்கு முன்னர் நீங்கள் அவசரப்பட்டு அதனை ஓத உங்களுடைய நாவை அசைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் கியாமால வந்து சொல்லி காமிக்கிறான் 16வது ஆயத்தில். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக வந்து சொல்கிறான். இங்கே பாருங்களேன், நொக்கரி ஊக்க சீன் போடுறது வந்து அதாவது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. ஹர்ஃபுல் இஸ்தக்பால் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எதிர்காலத்தை ஃப்யூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது நாங்கள் வந்து உங்களை ஓத செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, உமக்கு வந்து சீக்கிரமாக ஓதிவிப்போம், அதாவது ஃப்யூச்சரை குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ வந்து கரா அப்படின்னா ஓதுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ வந்து இது எப்படின்னு சொன்னிங்கன்னா, நொக்கரி ஊக்க அக்கரவு யுக்கரிவு அப்படிங்கிறது ஒருத்தவங்கள ரீட் பண்ண வைக்கிறது. ஓகேவா, ஓத வைக்கிறது. சரியா, ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்கள சீக்கிரமாக ஓத வைப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அற்புதம் இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் முதல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஹிரா குகையில் என்ன சொன்னாங்க, நான் ஓத தெரிந்தவன் இல்லையே, எக்கரா அப்படின்னு சொல்லும்போது நான் ஓத தெரிந்தவன் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க, என்னால் ஓத முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காமிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆர்வப்படுறாங்க, அச்சப்படுறாங்க, எங்கே நம்ம மறந்துடுவோமோ அப்படின்னு அச்சப்பட்டு சீக்கிரமாக ஓதுறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, சுப்ஹானல்லாஹ். ஸோ அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே வந்து அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஆயத்தை பாருங்கள், 7வது ஆயத்து. இல்லா மாஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யஹ்ஃபா, அதாவது அல்லாஹ் நாடியதை தவிர நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் அறிவான். அதாவது ஆனால் அல்லாஹ் நாடியதை தவிர அப்படின்னா என்னது, அதாவது குர்ஆனை வந்து குர்ஆனுடைய ஒவ்வொரு சொல்லும் உங்களுடைய நினைவில் பாதுகாக்கப்படுவது உங்களுடைய சொந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த காரணத்தினால கிடையாது, மாறா இறைவனுடைய அருள்னால தான், அவன் அளித்த பேருதவி தான், இதனுடைய விளைவு தான் நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. இறைவன் நாடுனா அதை மறக்கடிக்கவும் முடியும் அப்படிங்கிற விஷயத்த தான் அல்லாஹ் சொல்கிறான். இல்லா மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்புறமா இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யஹ்ஃபா, அதாவது நிச்சயமாக அவன் வெளிப்படையானதையும் மறைந்திருப்பதையும் அறிவான் அப்படின்னு சொல்லும்போது சுப்ஹானல்லாஹ், இதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெளிப்படையானதையும் மறைவானதையும் அறிவான், அப்படின்னா என்ன, அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை, அதாவது அவன் படைத்த படைப்புகளுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு தெரியும். என்ன தான் அவன் வந்து ஒரு மனிதன் வந்து மறைச்சி வச்சுருந்தாலும் சரி, அது ஓப்பனாக வச்சுருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதாவது அவனுடைய வார்த்தைகளாக சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும்,
எதுவுமே அல்லாஹுக்கு மறைந்தது கிடையாது. அல் பசீர், அல்லாஹ் என்னது, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன். அப்போது அவனுக்கு வந்து அவன்கிட்டேருந்து மறைக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அது வந்து முடியவே முடியாது. ஸோ அல்லாஹுக்கு வந்து எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அவனுடைய படைப்புகள் ஓப்பனாக செய்கிறதும் தெரியும், மறைச்சு செய்யக்கூடியதும் தெரியும். அவனுடைய சொல்லும் தெரியும், செயலும் தெரியும். சுப்ஹானல்லாஹ். ஸோ எதுவுமே அவன்கிட்டேருந்து மறைஞ்சது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அடுத்ததாக பாருங்கள், என்ன அடுத்தது இருக்குது, வனு யஸ்ஸிருக்கலில் யுஸ்ரா, அதாவது சொர்க்கப்பாதையை உமக்கு இலகுவாக்குவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 8வது ஆயத்தில் சொர்க்கப்பாதையை உமக்கு இலகுவாக்குவோம். இந்த இலகுவாக்குவோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இலகுவான பாதையை நாம் உமக்கு ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது தீனை வந்து பரவலாக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் வந்து செவிடர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், குருடர்களுக்கும் வழிகாட்டுங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து உங்களை வந்து எந்த சிரமத்திற்கும் ஆளாக்கிடலை. அதாவது என்னென்னா, செவிடர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், குருடர்களுக்கு வழிகாட்டுங்க. இது நடக்குமா? இது நடக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான கஷ்டம்லாம் உங்களுக்கு கிடையாது. மாறா ஒரு சுலபமான வழியை தான் உங்களுக்கு காட்டுறோம். அந்த எளிய வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய அறிவுரை, அதாவது பயன் யாருக்கு அடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு தோணக்கூடிய இடத்துல அந்த அறிவுரையை செய்யுங்க. அந்த அறிவுரை ஏற்க விரும்பலை அப்படின்னு எவரை பற்றி உங்களுக்கு அனுபவபூர்வமாக வந்து தெரிஞ்சுக்கிறீங்களோ அவங்களுக்கு, அதாவது அவங்க பின்னாடி சிரமப்பட்டு நீங்கள் போக வேண்டாம். ஓகேவா? அதுக்கு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ தீன் மார்க்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இலகுவான, எளிதானது. மார்க்கம் வந்து மிக எளிதானது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இது புகாரி கிதாபில் பதியப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்னென்னா, ஒவ்வொன்றும் அது படைக்கப்பட்டிருக்கும் லட்சியத்தை அடைய இலகுவாக அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. நற்பாகியம் பெற்றோன் நல்ல காரியங்கள் புரிவதற்கும், துர்பாகியவான் துர்ச்செய்கைகள் புரிவதற்கும் பொருந்தும் முறையில் அல்லாஹ் அவனை படைத்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது புகாரி முஸ்லீம் கிதாபில் பதியப்பட்ட செய்தி. ஸோ அப்போ வந்து நம்ம ஈடேற்றம் அடையணும், நேரான பாதையில் நம்ம வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு இலகுவாக்கி வச்சுருக்கிறது என்ன? இந்த மார்க்கம் தான். ஸோ இந்த மார்க்கம் வழியாக நம்ம இஸ்லாம் அப்படிங்கிற அந்த மார்க்கம் வழியாக போனோன்னா நம்மளுடைய பயணம் சுவனத்தை நோக்கி இருக்கும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஸோ இயற்கையாகவே இது வந்து கஷ்டமானதே கிடையாது. சில மதத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சகிக்க முடியாத துன்பங்கள் இருக்கும். அதாவது அவன் சொல்கிறது என்னென்னா, நரபலி கொடுக்கணும், அப்புறம் மொட்டை அடிக்கணும், அதுக்கப்புறமே சாப்பாடு தண்ணி இல்லாமல் நடந்தே மலைக்கு போகணும், அதுக்கப்புறமா யாசகம் புரியணும், அதாவது பிச்சை எடுத்து இது பண்ணணும், அப்புறமா மூச்சு அடக்கி தண்ணிக்குள்ளார இருந்து சங்கடப்படணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். ஸோ காவடி தூக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உடம்பை வந்து அவங்களே வருத்திக்குவாங்க. முட்டி போட்டுகிட்டே மலை மேலே ஏறுறது, நான் படியிலேயே ஏறி உச்சியில் உள்ள அதாவது கடவுளை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி போகிறது. இந்த மாதிரியாக அவங்களாவே பலவிதமான துன்பத்துக்குள்ளாக்கிக்குவாங்க. ஆனால் பாருங்களேன், இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்கள் எவ்வளவு இலகுவானதாக இருக்குது. கஷ்டங்களே இல்லாத ஒரு சட்டத்திட்டங்கள். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை வந்து நம்ம ஆழ்ந்து சிந்தித்து உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறோம், நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ் எப்பேற்பட்ட நியாமத்தை நமக்கு கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத உணர்வோம். அதாவது அல்லாஹும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் நம்ம வந்து கீழ்ப்படியணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐங்கால தொழுகையை நம்ம எடுத்துக்கோமே, இதை வந்து முறைப்படி நிறைவேற்றணும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை 30 நாள் நோன்பு வைக்கணும். பண வசதி இருக்கிறவங்க ஜக்காத்து கொடுக்கணும். அதே மாதிரி பண வசதியோ உடல் ஆரோக்கியமோ இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும், ஹஜ்ஜுக்கு போகணும். ஸோ அப்படியே பண வசதி இருக்கிறவங்க என்னென்னா 2.5% சதவீதத்தில் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இலகுவானதாக சட்டத்திட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலகுவான சட்டத்திட்டங்கள் எல்லாத்துக்குமே சாத்தியப்படக்கூடிய வகையிலையும் இருக்குது. இப்போ வந்து தொழுகைக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உது செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது எவ்வளோ எளிதாக ஆக்கி வச்சுருக்கிறான் பாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ சரி, உது செய்கிறதுக்கு தண்ணி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா, தயமம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதாவது மண்ணில் கைகளை அடித்து சுத்தம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, தொழுகிறதுக்கு முடியாமல் இருக்குதா,
அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நின்றுட்டு தொழுங்க. நின்றுட்டு தொழுகிறதுக்கு முடியாமல் இருக்குதா, உட்காந்துட்டு தொழுங்க. உட்காந்துட்டு தொழுக முடியாமல் இருக்குதா, படுத்துட்டு தொழுங்க. படுத்துட்டு தொழுக முடியாமல் இருக்குதா, இல்லை சமிங்கையிலேயே தொழுங்க. இவ்வளவு இலகுவாக வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வணக்க வழிபாடுகளை வச்சுருக்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இப்போ ஏற்பட்ட மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும் போது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி எவ்வளோ பெரிய நியமத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இதெல்லாமே சிந்திச்சு பார்க்காம வழிகட்ட போகிற கூட்டங்களும் இருக்க தான் செய்யுது இல்லையா? ஸோ சுப்ஹானல்லாஹ், அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிறான், வனு யஸ்ஸிருக்கலில் யுஸ்ரா, சொர்க்கப்பாதையை உமக்கு இலகுவாக்குவோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரியே ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ذிக்ரா, ஆகவே அறிவுரை பலனளித்தால் அறிவுரை கூறுவீராக, ஆகவே நல்லுபதேசம் பலனளிக்குமாயின் நீர் உபதேசியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்களுக்கு கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவா பண்ணுறது இல்லையா? மக்களை வந்து நல்வழி பக்கம் கூட்டிகிட்டு வர்றது தான், சத்திய பாதையில் அவங்கள அழைச்சிட்டு வரணும். ஸோ அப்படி ஒரு பொசிஷனில் அப்படி ஒரு மெசஞ்சராக, ஒரு ரசூலாக இருக்கும்போது, அல்லாஹ்வினுடைய ஒரு தூதராக இருக்கும்போது அவங்களுடைய உபதேசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாருக்குமே உபதேசம் தான் செய்யணும். ஆனாலும் செய்கிறவங்க வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டாலும் சரி, மறுத்தாலும் சரி, பயனளித்தாலும் சரி, அளிக்காட்டாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும் இல்லையா? ஸோ பொதுப்படையாக இவங்க வந்து யார், எல்லா மக்களுக்குமான தூதர். அப்போது எல்லா மக்களுக்குமே உங்களுடைய உபதேசம் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா எல்லா படைப்புகளுக்குமே இவங்க தானே வழிகாட்டி, அதுக்காக தானே அனுப்பப்பட்டிருக்காங்க. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறான்னா, உபதேசங்கிறது பலனளித்தால் செய்யுங்கள் அப்படிங்கிற இது வந்து என்ன அர்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆரம்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு விதியில் எழுதிட்டான் இல்லையா? அல்லாஹுடைய ஞானத்தில் யார் நேர்வழி பெறுவா, யார் வழி தவறி இருப்பா அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இரு சாரார் இருக்கிறாங்க. அப்போது இந்த நேர்வழி பெறவங்களுக்கு வந்து சில இடங்களில் அவங்களுக்கு சோதனையாலேயோ இல்லை இடையூறுகளாலேயோ பல விதமான சிக்கல்களால் அவங்களோட நிலை தடுமாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த நேரிய பாதையை வந்து காமிச்சிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க வந்து திரும்பவும் என்ன பண்ணுவாங்க, டைவர்ட் ஆனாலும் திரும்பவும் நேரான பாதைக்கு வந்துடுவாங்க, ஸ்ட்ரைட் பாத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த உபதேசத்தை வந்து கேட்குறவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. அதே சமயத்தில் இந்த கேட்காம அந்த அறிவுரையை வந்து எனக்கெல்லாம் பலனளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடியே நீங்கள் வந்து போக வேண்டாம். அவங்க வந்து உடனே திருந்திக்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏதாவது ذிக்ரா, ذக்கிர் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அதை தான் குறிக்கும். அதாவது உடனேயே திருந்திக் கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த கருத்துப்பட வந்து இங்கே சொல்லப்படுது. ஓகேவா? ذிக்ரா, ذக்கிர் அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு பெனிஃபிட்டு அடைகிறவங்களுக்கு அறிவுரை பலனளித்தா அறிவுரை கூறுங்க. அப்போது அறிவுரை பலனளித்தால் அப்படின்னு நல்லா சொல்கிறான். சரியா? ஸோ நல்ல ஒரு உபதேசம் பெற்று அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே திருத்திக்குவாங்க. மாறு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நரகத்தோட கஷ்டத்திலேருந்து தப்புவதற்காக அங்கே வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களால வந்து மரணத்தை அடையணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு வந்து மரணம் வந்து வராது, சுகமான வாழ்வும் அங்கே இருக்காது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உபதேசம் வந்து யாருக்கு பலன் அளிக்குமோ அவங்களுக்கு அறிவுரை கூறுங்க. அதாவது பலன் அளிக்காதவங்க, அதாவது தீய காரியங்களில் ஈடுபடவங்களுக்கு நீங்கள் அவங்கள சார்ந்து நீங்கள் வந்து போயிட்டே இருக்க வேணாம். நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஆக்கிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தாவது 10வது ஆயத்தை பாருங்கள். சயதக்கரு மை யக்ஷா, அதாவது அல்லாஹ்வை பயப்படுறவங்க அதன் மூலமாக அறிவுரை பெறுவாங்க அப்படிங்கிறதோட அல்லாஹ் சொல்கிறான். யார் அறிவுரை பெறுவாங்க? அல்லாஹ்விற்கு பயப்படுபவன் அறிவுரை, அதாவது விரைவில், சீக்கிரமாக, சீனுங்கிறது விரைவில் அப்படின்னு அர்த்தம். வில் சூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உபதேசம் பெற்று பயனடைகின்றான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவன் வந்து எப்படின்னா, தவறான பாதைக்கு போனாலும் திரும்பவும் நேரான பாதைக்கு வர்றதுக்கு வந்து கண்டிப்பாக முயற்சி செய்வான். ஏன்னா அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன், இறை அச்சம் இருக்கக்கூடியவன் கண்டிப்பாக முயற்சி செய்வான். அதே மாதிரி 11வது ஆயத்தை பாருங்கள். ஒயத்த ஜன்னபுஹல் அஷ்கா, இன்னும் பெரும் துர்பாகியவான் அதை தவிர்த்து விடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது துர்பாகியவான் என்ன பண்ணுவானா, அதை தவிர்த்துக்குவான். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான்.
சுப்ஹானல்லாஹ். ஸோ அடுத்தது பாருங்கள் 12வது ஆயத்து அல்லதி யஸ்லன்னாரல் குபரா, அதாவது அவன் மாபெரும் நரக நெருப்பில் பற்றி எறிவான். இந்த மாதிரியா துர்பாக்கியவான் என்ன பண்ணுவான், எங்கே பற்றி எறிவான், மாபெரும் நரக நெருப்பில் பற்றி எறிவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுமா ஜிர்னி மினன்னார், அல்லாஹுமா ஜிர்னி மினன்னார், அல்லாஹுமா ஜிர்னி மினன்னார். அடுத்தது பாருங்கள் சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அது எப்படிப்பட்டதாக இருக்குது, பிறகு அதில் மரணிக்கவும் மாட்டான் இன்னும் வாழவும் மாட்டான். அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு வரான். நெய்தர் டையிங் தேர் நார் லிவிங். நஊது பில்லாஹி மின்ஹா. ரொம்ப நம்ம வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட பாதுகாப்பு தேடணும். அல்லாஹுமா ஜிர்னி மினன்னார், அல்லாஹுமா ஜிர்னி மினன்னார், அல்லாஹுமா ஜிர்னி மினன்னார். கண்டிப்பாக வந்து அதில் மறிக்கவும் மாட்டாங்க, சுகமாக வாழவும் முடியாது, அதாவது உயிராக இருக்கவும் மாட்டாங்க. வாழவும் முடிய வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே என்ன இருக்கும், இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும் இல்லையா. ஆனால் அங்கே எப்படி இருக்கும், வெறும் துன்பம் மட்டும்தான் இருக்கும். அங்கே வாழவும் மாட்டான், மரணிக்கவும் முடியாது. அப்போ அங்கே என்ன நிலைமையில் இருப்பாங்க, வெறும் துன்பத்தை மட்டுமே தாங்கிக்கக்கூடிய நிலையில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அதுதான் தண்டனை இல்லையா. அது எப்பேற்பட்ட தண்டனை, அவன் வந்து மாபெரும் நரக நெருப்பில் பற்றி எறிவான். அந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும், மாபெரும் நரக நெருப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும்னு சொன்னால் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் நினைக்கும் போதே வேதனையாக இருக்குது இல்லையா. நம்ம வந்து இந்த உலகத்தில் எவ்வளவோ நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா நம்ம குடும்பத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பானாக, நம்ம அனைவரையும் சொர்க்கத்தில் புகுத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம எல்லாருமே நம்மளுடைய குடும்பங்களோட, நம்மளுடைய சந்ததிகளோட, நம்மளுடைய முன்னோர் சமுதாயத்தோட, நம்மளுடைய மூதாதையர்களோட அல்ஹம்துலில்லாஹ் சுவனத்தில் புகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்பேற்பட்ட நரக நெருப்பிலிருந்து, மாபெரும் நரக நெருப்பு பற்றி எரிவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மாபெரும் நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து கண்டிப்பாக இதை உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருப்போம். ரொம்பவே வந்து மனதுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நல்லுபதேசத்தின் பக்கம், அது பயனளிக்கக்கூடியதின் பக்கம் நம்ம வந்து போவோம். இந்த மாதிரி துர்பாக்கியவான்களோட நம்ம வந்து இணைய மாட்டோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை விட்டு நம்மளை வந்து அகற்றிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து அல்லாஹ்வே அச்சம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். தக்வா வந்து நம்ம உள்ளத்தில் வந்து நிறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அடைவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், சூரா அல் அலா 6வது ஆயத்திலேருந்து 13 ஆயத்துக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தஜ்வீத் சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சனுக்ரிஉக ஃபலா தன்ஸா. சீன் ஃபத்ஹா ச, நூன் ஃபத்ஹா காஃப் சுக்கூன் நுக். இந்த இடத்துல சீனை வந்து தரஃபுல் லிசான் எழுத்து, நுனினாவு எழுத்து. அதே மாதிரி நூனும் தரஃபுல் லிசான் தான், நுனினாவு எழுத்து. காஃப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அக்கசல் லிசான் அப்படின்னு சொல்லுவோம், கீழ் தொண்டை எழுத்து. இது வந்து காஃபில் சுகுன் இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ணுவோம், கல்கலா சொல்லுவோம். இது அதே நேரத்தில் சுகரா, இது வந்து இடையில் வந்திருக்கா, அதனால் கல்கலத்து சுகரா, லைட்டாக தான் கல்கலா பண்ணணும். அடுத்ததான் ரா கெஸ்ரா ரீ, இது வந்து தர்க்கிக்காக தான், லைட்டாக தான் ஓதணும். அதுக்கு அடுத்த எழுத்து ஹம்சா தொம்மா ஊ. ஓகே, இந்த ஊ வந்து எங்கேருந்து வரணும், அதாவது எங்கேருந்து கீழேருந்து வரணும். ஓகேவா, அக்கசல் ஹல்குலேருந்து வரணும். அடுத்ததான் காஃப் ஃபத்ஹா க, இதுவும் வந்து அக்கசல் லிசான். ச நுக்கரி உ க. அடுத்தது ஃப ஃபத்ஹா ஃப, இது வந்து உதல் எழுத்து அஷஃபத்தான். லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து, அப்போது லா 2 அலிஃப் நீட்டுவோம், ஃப லா. அடுத்ததான் த ஃபத்ஹா நூன் சுக்கூன் தன். இந்த இடத்துல த வந்து என்னது, தரஃபுல் லிசான். அடுத்ததான் நூனும் தரஃபுல் லிசான் தான்.
இப்போது இந்த இடத்துல நூனுக்கு அடுத்து தான் சீன் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், எஹ்ஃபா பண்ணணும். நூனை வந்து ஹைட் பண்ணி ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது தன் தன் அப்படின்னு மூக்கில் நிறுத்தி வச்சு ஓதணும். அடுத்ததான் சீன் ஃபதா ச அலிஃப் சகைரா இருக்குது. அப்போது 2 அலிஃப் நீட்டி நிப்பாட்டுவோம். தன் ச. இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் தொடர்ந்து ஓதுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறுத்தாமல் வஸ்லு பண்ணி ஓதணும் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன சட்டம் வரும், அடுத்த வார்த்தையில் அடுத்த ஆயத்தில் முதல் எழுத்து ஹம்சா இருக்கிறதுனால நம்ம வந்து மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற அந்த சட்டத்தை பயன்படுத்துவோம். அதனால தான் அங்கே மேலே என்ன போட்டிருக்கு, ஒரு மத்து மாதிரி போட்டிருக்கா. இது வந்து வஸ்லு பண்ணுறதுக்காக வரக்கூடிய சட்டம். ஓகேவா, அல்ஹம்துலில்லா. ஆனால் இப்போ வக்ஃபு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 அலிஃப் அதோட நிப்பாட்டிடணும். தன் ச அவ்வளவுதான். ஓகே, இல்லைனா கண்டினியூஸாக ஓதணுன்னா ஃபலா தன் ச இல்லா மாஷா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா, அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த ஆயத்தை எப்படி ஓதுறது, சனொக்கரிஉக ஃபலா தன் ச. அடுத்தது 7வது ஆயத்தை பாருங்கள். இல்லா மாஷா அல்லாஹ். இந்த இடத்துல ஹம்சா கெஸ்ரா லாம் ஷத்தா இல், லாம் ஃபதா அலிஃப் மது லா. அப்போது இந்த ஹம்சா வந்து எங்கேருந்து அக்கசல் ஹல்க்கு, லாம் வந்து ஹஃபத்துல் லிசான். ஓகேவா, நாவுடைய மேல் பகுதி, அதுக்கப்புறமா அந்த 8 முன்பற்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஓதுவோம், அந்த ஈரில் வச்சு. ஓகே, அதுக்கப்புறமா இது வந்து ஹஃபத்துல் லிசான். ஓகே, அடுத்ததான் லாம் ஃபதா அலிஃப் மத் இருக்குது. லா 2 அலிஃப் நீட்டுவோம். இல்லா. அடுத்தது மீம் ஃபதா அலிஃப் மத்து மா 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததான் ஷீன் ஃபதா அலிஃப் மத் இருக்குது. அதுக்கு அடுத்த எழுத்து என்னென்னு பாருங்கள், ஹம்சா இருக்குது. ஹம்சா இருந்துச்சுன்னா மத்தில் வாஜிபல் முத்தசில். ஓகேவா, ஒரே வார்த்தையில் வருது இல்லையா, அதனால். அப்போது 4 இல்லைன்னா 5 அலிஃப் நீட்டி ஓதணும். மாஷா. ஓகே, இப்போது இந்த ஹம்சா வந்து அடுத்த வார்த்தையோடு இணைக்கணும். அடுத்த வார்த்தை அல்லாஹ் அப்படிங்கிற லஃப்துல் ஜலாலா லாம் இருக்கக்கூடிய வார்த்தை. அப்போது இதை என்ன பண்ணணும், அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து ஃபத்தா பெற்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அல்லாஹ்ங்கிற வார்த்தையை என்ன பண்ணுவோன்னா நல்லா தஃப்ஹைமாக உச்சரிப்போம். அதாவது வள்ளி நம்ம உச்சரிக்கணும். அப்போது மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி வாயை நல்லா ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி ஹ தொம்மா இருக்குது இல்லையா, அல்லாஹூ. அப்போது அந்த இப்போ நிப்பாட்டுறோம், அதுக்கு மேலே வந்து ஒரு ஜீமனு குட்டியாக போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நிப்பாட்டலாம், அனுமதி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த இடத்துல வந்து சுக்குனை வச்சு நிப்பாட்டலாம். சரியா, இல்லா மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே நிப்பாட்டலாம். நிப்பாட்டுறதுனால அல்லாஹ் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நீட்டி நிப்பாட்டலாம். ஓகேவா, அதாவது ஆரிதலில் சுக்குன் சட்டம், மத்தல் ஆரிதலில் சுக்குன் சட்டத்தை பயன்படுத்தி நிப்பாட்டலாம். 4 அலிஃபு வரைக்கும் வந்து நம்ம நீட்டி நிப்பாட்டலாம். 4 இல்லைனா 6 அலிஃப் வரைக்கும் கூட நீட்டி நிப்பாட்டலாம். கண்டினியூஸாக ஓதுறதா இருந்தால் வஸ்லு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மாஷா அல்லாஹூ இன்னஹூ அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். சரியா, அடுத்தது ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபதா ந இன்ன. இது வந்து அக்கமல் கொன்னா நூன் ஷத்தா இருக்குது, நூன் முஷத்ததா. ஓகே, அடுத்தது ஹ தொம்மா வாவ் சகைரா ஹூ. இது வந்து மத்த சிலத்து சுகரா அப்படின்னு சொல்லுவோம். 2 அலிஃபை நீட்டணும். அடுத்ததான் யா ஃபதா ஐன் சுக்கூன் யா யா. ஓகே, யா வந்து வசத்தல் லிசானு. ஓகே, வசத்தல் லிசானு. ஐன் வந்து வசத்தல் ஹல்க்கு. சரியா, ஸோ அதை வந்து நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி லாம் ஃபதால்லா மீம் தொம்மா லாம் சுகோன் முல் யால முல். ஓகே, அடுத்தது அதில் இடையில உள்ள ஹம்சத்துல் வசலை நம்ம உச்சரிக்க மாட்டோம். அடுத்ததான் ஜீம் ஃபதா ஹ சுகோன் ஜஹ் ஜஹ். இந்த ஹ வந்து அக்கசல் இதுலேருந்து கீழேருந்து வருது, அக்கசல் ஹல்குலேருந்து வருது. ஓகே, ஜீமும் வந்து வசத்தல் லிசான் நடுநாவு. சரியா, அடுத்தது ரா ஃபதா ரா. இது வந்து தஃப்ஹீமாக உச்சரிக்கணும், ஹெவியாக உச்சரிக்கணும். ஜஹ்ரா. அடுத்தது வாவ் ஃபதா வா, மீம் ஃபதா அலிஃப் மத்து மா 2 அலிஃப் நீட்டணும். வ மா. அடுத்ததான் யா ஃபதா ஹா சுகூன் யஹ் யஹ். இந்த ஹா வந்து அதனல் ஹல்கு, மேல் தொண்டை. சரியா, யஹ். அடுத்தது ஃப ஃபதா அலிஃப் சகைரா ஃப 2 அலிஃப் நீட்டணும். யஹ் ஃப. இது எப்படி ஓதுறது, இல்லா மாஷா அல்லாஹ் இன்னஹு யஅலமுல் ஜஹ்ர வமா யஹ்ஃபா. அடுத்தது 8வது ஆயத்தை பாருங்கள். வனு யஸ்ஸிருக லில் யுஸ்ரா
வா ஃபதா வா, நூன் தமா நூ, யா ஃபதா சீன் ஷத்தா எஸ், சீன் கெஸ்ரா சி, வனு எஸ் சி. அடுத்தது ரா தமா ரூ, கேஃப் ஃபதா க. இந்த ரூ ரா தமா வந்து ஹெவியாக ஓதணும், அதாவது தஃப்ஹீமாக ஓதணும். வாவ் வந்து ஷஃபத்தான் எழுத்து, நூன் வந்து தரஃபுல் லிசான், யா வந்து எங்கேருந்து வருது வசத்துல் லிசான். அடுத்ததான் சீனை வந்து என்னது, அதுவும் வந்து தரஃபுல் லிசான். அடுத்ததான் ரா வந்து எங்கேருந்து வருது, அதுவும் தரஃபுல் லிசான் தான். அடுத்தது காஃப் வந்து எங்கேருந்து வருது, அகசல் லிசான். ஓகே. அடுத்ததான் லில், லாம் கெஸ்ரா, லாம் சுக்குன் லில். இது வந்து இந்த லாம்ங்கிறது நமக்கு தெரியும் ஹஃபத்துல் லிசான். அடுத்ததான் யா தொம்மா சீன் சுக்குன் யுஸ், ரா ஃபதா அலிஃப் சகீரா ரா, 2 அலிஃப் நீட்டணும். அப்போது இது எப்படி ஓதணும், வனு யஸ்ஸிருக லில் யுஸ்ரா. அடுத்தது 9வது ஆயத்தை பாருங்கள், ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ذிக்ரா, ஃப ஃபதா ஃப, ذால் ஃபதா காஃப் ஷத்தா ذக் ذக். இந்த ذால் சொல்லும் போது டங் அவுட்டு, ஓகேவா, அதில் ஞாபகம் வச்சுக்கலாம். ذாலுக்கு வந்து என்ன பண்ணணும், நுனி நாவு மேல் முன்பற்கள் கீழே வச்சு டச் பண்ணி தான் சொல்லணும். அப்போது ஃப ذக் ذக். அப்புறம் கேஃப் கெஸ்ரா ரா சுக்குன் கிர். இதை ரா சுக்குன் வந்து லைட்டாக தான் உச்சரிக்கணும், ஏன்னா ரா சுக்குனுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்குது, கெஸ்ரா பெற்று வந்திருக்குது. அப்போ அதனால் ஃபதக்கிர் தர்க்கைக்காக தான் உச்சரிக்கணும். அடுத்ததான் ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்குன் இன். இந்த நூன் சுக்குனுக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருக்குது, நூனில் ஷத்தா பெற்றிருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதகாம், இதகாம் பில் ஒன்னா. ஓகே, அப்போ இணைச்சு ஓதணும். அப்போது இன்ன அந்த நூனோட இந்த நூனை உச்சரிக்க மாட்டோம், அடுத்த நூனில் ஷத்தா பெற்றிருக்கு இல்லையா, அதோடு நம்ம இணைச்சிருவோம். அப்போது இன்ன, நூன் ஃபதா ந, அடுத்தது ஃப ஃபதா ஃப, ஐன் ஃபதா அ, தா கெஸ்ரா ذால் ஷத்தா திஸ் திஸ். ஓகே, ذால் கெஸ்ரா காஃப் சுக்குன் ذிக். அடுத்தது ரா ஃபதா அலிஃப் சகீரா ரா. அப்போ இது எப்படி ஓதணும், இன்னஃபஅத்தி ذிக்ரா. ஸோ 9வது ஆயத்தை ஓதி பார்க்கலாம், ஃபதக்கிர் இன்னஃபஅத்தி ذிக்ரா. அடுத்தது 10வது ஆயத்தை பாருங்கள், சயذக்கரு மன் யஹ்ஷா, சீன் ஃபதா ச, யா ஃபதா ذால் ஷத்தா யத் யத். ஓகே, ذால் ஃபதா காஃப் ஷத்தா ذக், காஃப் ஃபதா க, ச யذக்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் 2 ஷத்தா பக்கத்தில் வந்திருக்குது. அப்போது இங்கே எத்தனை எழுத்து இருக்குது, 4 எழுத்து இருக்குது இந்த 2 ஷத்தாக்கு உள்ளார. ஓகேவா, அப்போ அதை நம்ம கவனித்து அந்த எழுத்துக்களெல்லாம் மிஸ் பண்ணாமல், ذால் சுக்கூனையும் மிஸ் பண்ணக்கூடாது, காஃப் சுக்கூனையும் மிஸ் பண்ணக்கூடாது. சயذக். ஓகே, சயذக்கரு, சயதக்கரு அப்படின்னு சொல்லக்கூடாது, சயذக்கரு. அடுத்தது ரா தம்மா ரூ வந்து ஹெவியாக உச்சரிக்கணும், தஃப்ஹீமாக உச்சரிக்கணும். அடுத்தது மீம் ஃபதா நூன் சுக்கூன் இருக்குது, மண். இந்த நூன் சுக்கூனுக்கு அடுத்ததா சாக்கினாக்கு அடுத்ததாக என்ன எழுத்து இருக்குது, யா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதகாம் பண்ணணும், இதகாம் பில் ஒன்னா. அப்போது மை மை அப்படின்னு வரும். ஓகே, மீம் ஃபதா இந்த யாவோட இணைஞ்சிரும், அந்த நூன் சாக்கினை வந்து யாவோட இணையும் போது, இதகாம் ஆகும்போது மை அந்த ஒன்னா கொடுக்கணும். ஓகேவா, ஒன்னா கொடுக்கணும், மை. அடுத்தது யா ஃபதா ஹா சுக்கூன் யஹ் யஹ். இது அதனால் ஹல்கு, ஹாங்கிறது மேல் தொண்டை, அந்த தொண்டையிலேருந்து வரணும், யஹ். அடுத்தது ஷீன் ஃபதா அலிஃப் சகீரா ஷ, 2 அலிஃப் நீட்டணும். இப்போ இதை எப்படி ஓதுறது, சயذக்கரு மன் யஹ்ஷா. அடுத்தது 11வது ஆயத்தை பாருங்கள், வயதஜன்னபுஹல் அஷ்கா. இப்போது வா ஃபதா வா, இது வந்து ஷஃபத்தான், யா ஃபதா யா, இது வந்து வசத்துல் லிசான், தா ஃபதா தரஃபுல் லிசான், ஜீம் ஃபதா நூன் ஷத்தா ஜன், நூன் ஃபதா ந ஜன்ன. இந்த நூன் ஃபதா நூன் முஷத்ததா இருக்குது, அப்போது இங்கே அகமல் குன்னா. அடுத்தது ப தொம்மா பூ, ஹ ஃபதா லாம் சுக்குனோட இணையும், அப்போது ஹல். ஓகே, இந்த ஹல் ஹங்கிறது எங்கேருந்து வருது, அக்கசல் ஹல்குலேருந்து வரும். ஓகேவா, இது எப்படி ஓதுறது, வயதஜன்னபுஹல். அடுத்தது ஹம்சா ஃபதா ஷீன் சுக்கூன் அஷ் அஷ். அடுத்தது காஃப் ஃபதா கா. இதில் வந்து இந்த மாதிரி யா மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணோம், 2 அலிஃப் நீட்டி ஓதணும், கா
அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வயத ஜன்னபுஹல் வயத, ஓகே, வயத ஜன்னபுஹல் அஷ்கா, 2 அலிஃப் நீட்டி ஓதுவோம். இது வந்து இந்த கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், 2 அலிஃப் நீட்டி ஓதணும். ஏன்னா அது லாஸ்ட்டில் என்ன இருக்குது, அலிஃப், அதாவது இது வந்து நம்ம அலிஃப் மக்சூரா அப்படின்னு சொல்லுவோம். அந்த யா மாதிரி போட்டிருக்கு, ஆனால் நுக்தா இல்லாத யா இருக்குது இல்லையா, அது வந்து அலிஃப் மக்சூரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் ஓதணும். அடுத்ததான் 12வது ஆயத்தை பாருங்கள். அல்லதி யஸ்லன்னாரல் குபரா. இப்போது இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன வந்திருக்கு, ஹம்சத்துல் வசல். இதை வந்து நம்ம இப்போது ஃபத்ஹா போட்டுருவோம். அல்லதி, இப்போ இது போன ஆயத்தோட ஜாயின் பண்ணி ஓதணுன்னா என்ன பண்ணுவோம், அஷ்கல்லதி அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா, காஃப் ஃபத்ஹா வந்து லாமோட இணைஞ்சிரும். ஆனால் இப்போ வந்து தனியாக ஓதுறதுனால அந்த ஹம்சத்துல் வசலுக்கு ஹரக்கத்தை போட்டுருவோம், ஃபத்ஹாவை போட்டுருவோம். அப்போது ஹம்சா ஃபத்ஹா, லாம் ஷத்தா அல், லாம் ஃபத்ஹா ல, அல்ல, தால் கெஸ்ரா யா சுக்கூன் தி, அல்லதி, 2 அலிஃப் நீட்டணும், யாமத்து. அடுத்ததான் யா ஃபத்ஹா சாது சுக்கூன் யஸ். இந்த சாது வந்து ஹெவிங்கிறதுனால நல்லா அழுத்தமாக ஓதுணும். இந்த சாது வந்து என்னது, தரஃபுல் லிசான். அடுத்தது லாம் ஃபத்ஹா நூன் ஷத்தாவோட இணையும், யஸ்லன். அந்த அலிஃப் லாமை நம்ம விட்டுருவோம். நூன் வந்து என்னது, ஷம்சியா எழுத்து. அடுத்ததாக நூன் ஃபத்ஹா அலிஃப் சகை, அதாவது அலிஃப் சுக்கூன், நான் 2 அலிஃப் நீட்டுவோம். இப்போது இந்த நூன் முஷத்ததா வந்து என்னது, அக்கமல் குன்னா கொடுத்து ஓதணும். அடுத்ததாக ரா ஃபத்ஹா லாம் சுக்கூன் ரொல், இது வந்து என்னது, தஃப்ஹீமாக ஓதணும். அடுத்தது காஃப் தொம்மா ப சுக்கூன் குபு, இது என்னது, கல்கலத்துல் சுகரா, லைட்டாக நம்ம கல்கலா கொடுக்கணும். அடுத்ததான் ரா ஃபத்ஹா அலிஃப் சகீரா ரா, 2 அலிஃப் நீட்டுவோம். ஸோ இது எப்படி ஓதணும், அல்லதி யஸ்லன்னாரல் குபரா. அடுத்தது 13வது ஆயத்து. சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. சும்ம சதொமா மீம் ஷத்தா சும், மீம் ஃபத்ஹா ம, சும்ம. இந்த இடத்துல ச வந்து என்னது, இது தரஃபுல் லிசான். அப்போது இந்த நுனினாவு மேல் பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். அதே மாதிரி மீம் முஷத்ததா, இது வந்து அக்கமல் ஒன்றா கொடுக்கணும், சும்ம. அடுத்தது லாம் ஃபத்ஹா அலிஃப் சுக்கூனு, அலிஃப் மத் இருக்குது, லா 2 அலிஃப் நீட்டுவோம். யா ஃபத்ஹா யா, மீம் தொம்மா வாவ் சுக்கூன் மூ, இது வந்து வாவுல் மத்து, 2 அலிஃப் நீட்டணும். த தொம்மா து, யமூ து. அடுத்தது ஃப கெஸ்ரா யா சுக்கூன் ஃபீ, இது யாவுல் மத்து, 2 அலிஃப் நீட்டுவோம். அடுத்தது ஹ ஃபத்ஹா அலிஃப் மத்து, 2 அலிஃப் நீட்டுவோம், ஹ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீ ஹ. அடுத்தது வாவ் ஃபத்ஹா வா, இது வந்து ஷஃபத்தான். அடுத்தது லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா, 2 அலிஃப் நீட்டுவோம். அடுத்தது யா ஃபத்ஹா ஹ சுக்கூன் யஹ், யஹ். இந்த ஹங்கிறது எங்கேருந்து இருக்குது, வசத்தல் ஹல்க்கு, யஹ். அடுத்தது யா ஃபத்ஹா அலிஃப் சகீரா யா, 2 அலிஃப் நீட்டணும், யஹ் யா. இப்போ எப்படி ஓதணும் இதை, சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஸ்டர்ஸ், இந்த சட்டங்களை எல்லாத்தையுமே நம்ம அழகான முறையில் அப்ளை பண்ணி சரியான முறையில் மஹ்ரஜை எடுத்து சிஃபத்தை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.